வெல்கம் டு சுஜாஸ் யோகினி வேர்ல்ட். ஒரு முயல் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்துதான். ஆமாம், அது மட்டும் என்ன செய்யும்? ஒரு பக்கம் நாய் துரத்துது, இன்னொரு பக்கம் பார்த்தா வேடம் துரத்துறான், மறுபக்கமும் புலி துரத்துது. ஸோ அது என்ன நினைச்சுக்கிச்சுன்னா, நாம் வாழ்வதற்கு தகுதியற்ற விலங்கு அப்படின்னு நினைச்சு எப்படிலாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது. அது என்ன பண்ணுச்சு, ஓகே நம்ம குளத்துல குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சோகமா நடந்து வந்தது. அந்த முயலை பார்த்து தவளைங்கெல்லாம் என்ன பண்ணுச்சு, படபடுத்து போய் பயந்து போய் குளத்துக்குள்ள குதிச்சிச்சு. அந்த முயல் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைந்து, அடடா நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கும் ஒரு விலங்கினம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த தற்கொலை இனத்தை மாத்திட்டு தன்னம்பிக்கையோட அது வாழ தொடங்கிச்சு. ஸோ தற்கொலை செய்து கொள்வதற்கும் ஒரு மன வலிமை வேண்டும். மன வலிமை இருந்தாதான் தற்கொலை என்ற முடிவை எடுக்கலாம். ஆனா அந்த மன வலிமை இருக்கும்போது நாம் ஏன் அந்த முடிவை எடுக்க வேண்டும்? தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துச்சுன்னா ஒரே ஒரு நிமிடம் நமக்கு கீழே எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. பேசிக் திங்ஸ், சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கல, ட்ரெஸ்ஸு ஒழுங்கான ட்ரெஸ்ஸை போட முடியல, நல்ல சேஃபான இடத்துல தூங்க முடியல. ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தோன்னா தற்கொலை எண்ணம் நமக்கு வராதுங்க. வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போமே, என்ன ஆகிட போகுது? டேக் கேர், பை.